ஒரு கல் நந்தி உண்மையிலேயே புல்லை சாப்பிட்டதாம். நம்புவீர்களா? கஞ்சனூரில் தேவசர்மா என்ற அந்தணன் எளிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். அவர் ஒரு முறை வைக்கோல் கட்டுகளை தெரியாமல் ஒரு பசுக்கன்றின் மீது போட்டுவிட்டார். அந்த கன்று துடித்து இறந்தது. அது சிறந்த பக்திமானான ஹரதத்தருடையது. பசுங்கன்றைக் கொன்றதால் அவனை மகாபாவி என்று பலரும் ஒதுக்கினார்கள். நடந்ததை கூற ஹரதத்தரின் வீட்டிற்குச் சென்றான். வீட்டுக்குள் நுழைந்தபோது வாசல்படி தலையில் இடித்து சிவ சிவா என்று கத்தினார். வெளியே வந்த ஹரதர் அனைத்தும் அறிந்து கொண்டார். நீ சிவா என்றதுமே உன்னுடைய பாவம் நீங்கியது. இரண்டாவதாக சிவா என்றதும் உனக்கு கைலாய பதவியும் கிடைக்கப் போகிறது என்று கூறினார். ஆனால் ஊர் மக்கள் அவனை மன்னிக்கவில்லை. இதனால் வருத்தப்பட்ட அவன் ஹரதத்தரிடம் முறையிட்டான். அவரும் கஞ்சனூரில் உள்ள அனைவரையும் அங்குள்ள அக்னீஸ்வரர் ஆலயத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அதன்படியே அனைவரும் ஆலயத்தில் கூடினர். ஹரதத்தர் தேவசர்மாவிடம் ஒரு புல்கட்டை கொடுத்து, நீ இங்குள்ள கல் நந்திக்கு புல்லைக் கொடு. அது சாப்பிட்டால் உன்னுடைய பாவம் நீங்கிவிட்டதாக இவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றார். இறைவா, உன்னுடைய நாமத்தை ஒரு முறை சொன்னாலே பாவம் நீங்கிவிடும் என்று நான் சொன்னது உண்மையானால் கல் நந்தியை புல் சாப்பிட்டு மெய்ப்பிக்கச் செய் என்று வேண்டினார். கல் நந்தி புல்லை சாப்பிட்டது. அனைவரும் சிவநாமத்தின் உயர்வையும் பக்திக்கு கிடைக்கும் பலனையும் உணர்ந்தனர். இந்த கல் நந்தி கும்பகோணம் அருகே கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிறது.